Praise the Lord. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஏன்னு கேட்டாங்க, நம்மளை காக்கிறவர் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, நேற்றைக்கு தினம்தான் நம்ம நியூ இயர் சர்ச்சில் போய் நம்ம செலிப்ரேஷன் தேங்க்ஸ் கிவிங் பண்ணி அந்த நியூ இயர்க்குள்ள தேவ பிரசன்னத்தோடு என்றானமே இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்குள்ளாய் ஆண்டவராகி கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்களானது வேகமாய் தேசத்திற்குள்ளே புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர். இந்த நாளில் கூட உங்களை பலப்படுத்தும்படியாய் தேவ பிரசன்னத்தில் நின்று நான் நிச்சயித்து கொண்டிருந்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாய் நான் பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பி கொண்டால் நலமாயிருக்கும். சங்கீதத்தின் புஸ்தகம் 102 அதிகாரம் 16 வசனம். சங்கீதம் 102:16 உங்களுக்காக வாசிக்கிறேன். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களின் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களின் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலதரப்பட்டு நெருக்கப்பட்டும் உடைக்கப்பட்டும் திக்கற்ற பிள்ளையை போல் நாம் வந்து நிற்கலாம். ஆவியானவர் இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், திக்கற்றவர்களுடைய ஜெபத்தையும் ஆமேன் ஸ்தோத்திரம் அவர்களுடைய காரியத்தையும் நான் அலட்சியம் பண்ணாத தேவன். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், மனிதர்களுடைய வாழ்க்கையில திக்கற்றவர்களைப் போல் வைத்து விட்டார்களே, நாங்கள் திக்கற்று போய் நிற்கிறோம், எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நன்மை செய்ய யாருமே இல்லை, நாங்கள் உடைக்கப்பட்டு நிற்கிறோம் சகோதரா, நாங்கள் நெருக்கப்பட்டு வந்து நிற்கிறோம் என்று சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கற்றவனுடைய ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். ஏனென்று கேட்டால் அவன் ஜெபிக்கிறது யாரிடத்தில்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல நாமம் இருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவர், வேதம் விதமாய் கர்த்தரை காண்பித்து கொடுக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை வீணாக்க மாட்டார். ஒருவேளை நீ தேவ சமூகத்திலே அழுது கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே நான் பல வருடமாய் என் மகனுக்காக நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே பல வருடமாய் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்திற்காக நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே நான் பல வருடமாய் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூக்காக நான் ஜெபிக்கிறேனே, என் வாழ்க்கையில் எப்பொழுது என்னை நினைத்தருளுவீர் ஆண்டவரே, நான் திக்கச்சு போய் நிற்கிறேன் ஆண்டவரே, மனிதர்கள் மிதிக்கப்படத்தக்கதான நிலைமையில் நான் இருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்துல முதல் வாரங்களிலே உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், திக்கற்றவனுடைய ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், அவன் இருதயம் நுறுக்கப்பட்டு எனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும், அவன் எவ்வளவு வேதனையுடைய என் சமூகத்திற்கு வாரான் எல்லாம் எனக்கு தெரியும். அவனுடைய ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், அவன் விண்ணப்பத்தை நான் அங்கீகரிப்பேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமா உன் விண்ணப்பத்தை நான் அங்கீகரித்தேன், உன்னை நான் அங்கீகரித்தேன், உன்னை நான் அங்கீகரிக்க போய்தான் உன் விண்ணப்பத்தை நான் அங்கீகரித்தேன். வேதாகமத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பலர்கள் திக்கச்சு போய் நின்றார்கள். ஆகார் திக்கச்சு விடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவரை துடைத்தார். ஆகார் சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன். எஸ் பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் இருக்கிறது பாலைவனத்தை போல சூழ்நிலைமையில் இருக்கலாம், அல்லது அடைக்கப்பட்ட வாசலுக்குள்ளாய் நாம் இருக்கலாம், அல்லது நெருக்கப்பட்டு போன வாசலுக்குள்ளாய் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ திக்கச்சு போய் இருப்பதும் எனக்கு தெரியும், நீ அனாதையை போல தள்ளப்பட்டு போய் இருப்பதும் எனக்கு தெரியும். நீ திக்கச்சு போய் இருந்தாலும் ஜெபத்தை மறக்கவில்லை ஐயா, நீ ஜெபத்தை மறக்காமல் என்னிடத்தில் உன் காரியத்தை தெரியப்படுத்தினபடியினால் உன் ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ணாமல் அவற்றை நான் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். கைகள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அலட்சியம் பண்ண மாட்டேன், அங்கீகரிப்பேன். இனி ஆவியானவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை நான் அங்கீகரிப்பேன், உன் ஊழியத்தை நான் அங்கீகரிப்பேன், உன் தரிசனத்தை நான் அங்கீகரிப்பேன், உன்னுடைய திட்டங்களை நான் அங்கீகரிப்பேன், உன்னுடைய தீர்மானத்தை நான் அங்கீகரிப்பேன். நீ திக்கச்சு போய் என் சமூகத்திற்கு வந்தபடியினால் உன் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை அலட்சியம் பண்ண மாட்டார். ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை அலக்களிக்க மாட்டார். ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளை அவமானப்படுத்த மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனிதனிடத்துல காரியத்தை சொல்லாமல் நீ என்னிடத்துல காரியத்தை சொல்லும் பட்சத்திலே அதை நான் அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. அலட்சியம் பண்ண மாட்டேன், அங்கீகரிப்பேன். நீங்களுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு அலட்சியம் பண்ண மாட்டேன், அங்கீகரிப்பேன். அங்கீகரிப்பேன். ஒரு தேவ பிள்ளை தம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முதல் ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த பிப்ரவரி மாதத்துல சிஸ்டர், பிரதர், இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மனிதனிடத்தில் நான் சொல்ல மாட்டேன், தேவனிடத்தில் சொல்லுவேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. மனிதனிடத்தில் நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மனிதனிடத்தில் சொல்லும் பொழுது மனிதனிடத்தில் கிடைக்கிற தீர்வு நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருமே தவிர அது நல்ல ஒரு முடிவை கொண்டு வராது. மனிதனிடத்தில் உங்கள் குடும்பத்தின் காரியத்தை பகிர்ந்து கொள்ளாதீங்க. உங்க வீட்டில் எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குங்கிறத மனிதர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்கள் கணவர் படுத்துகிற அந்த காரியங்களை, உங்க கணவர் உங்களுக்கு படுத்துகிற அந்த கஷ்டமான காரியத்தை, உங்க பிள்ளை உங்களை வேதனைப்படுத்துகிற காரியத்தை பக்கத்து வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. தேவனிடத்துல சொல்லுங்க. தேவனிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், திக்கச்சவனுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டேன். திக்கச்சு போய் நின்று நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்திற்கு பரலோகம் பதில் கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் தெய்வ சமூகத்துல இந்த காலங்கள்ல ஆண்டவர் உங்களை நடத்துகிற இந்த காலங்கள் நீங்க சொல்லலாம், என்ன ஆண்டவரே, எத்தனை உபவாசம் ஜெபத்திற்கு வந்து உபவாசம் இருந்தேன், எத்தனை கூட்டத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டேன், என்னை கைவிட்டுட்டீங்களே. ஆண்டவர் சொல்றா, இல்லை இல்லை இல்லை, என் சமூகத்துல நீ வலிச்ச ஒரு கண்ணீரை கூட நான் மறந்து போகல. ஷபாலாயாக்கா, ஒன்றையும் நான் மறந்து போகல. சீக்கிரத்திலே உனக்கு நன்மை செய்வேன். இந்த மாதம் உன்னை அலட்சியம் பண்ண மாட்டேன், உன்னை அங்கீகரிப்பேன். இந்த மாதம் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், உன் தலையை உயர்த்துவேன். இந்த மாதம் உன்னை தள்ளிவிட மாட்டேன், அநேக தள்ளப்பட்டவர்களை உன்னை கொண்டு தூக்கி விடுவேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதத்துல பல தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பல நிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பல அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள், நாசம் மோசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், அதை அலட்சியம் பண்ண மாட்டேன், அதை அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் திக்கற்ற மனிதனை போல் இருக்கிறோம். திக்கச்சு போய் நிற்கிற ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் அங்கீகரிப்பார். தேவைக்கு மாத்திரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகாதீர்கள். நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கும்போது, நீங்க நல்லா இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணாம ஒரு பிரச்சனையோடு இருக்கும்போது நீங்க ஜெபம் பண்ண போனீங்கன்னா தேவைக்கு ஜெபிக்கிறதை போல் மாறிவிடும் தேவ சமூகத்துல. நீங்கள் கஷ்டப்படும் பொழுது ஜெபிக்கிற ஜெபத்தை விட நீங்க நன்றாய் இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜெபத்திற்கு தனி ஆசீர்வாதத்தை பரலோகம் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. கஷ்டப்படும் போது ஜெபிக்காதீங்க, கலிகூறும் போது ஜெபம் பண்ணி பழகுங்க. கஷ்டப்படும் போது ஜெபிக்காதீங்க, கர்த்தர் உங்களை களிப்புடன் வைத்திருக்கும் போது ஜெபம் பண்ணி பழகுங்க. இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல நம்ம நல்லா இருக்கும் போது தேவ சமூகத்தை மறந்து போயிருதோ, ஆசீர்வாதமா இருக்கும் போது, பிளஸட் பீப்புளா இருக்கும் போது தேவ சமூகத்தை மறந்து போயிருதோ. ஆனா ஒரு கடன் பிரச்சனை வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு நிந்தனை வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு அலக்களிப்பு வரும் பொழுது, ஒரு மந்திரம் பில்லி சூன்யம் நெய்யல் வரும் பொழுது தேவ சமூகத்திற்கு ஓடி வருகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நல்லா இருக்கும்போது என் சமூகத்தில் நிலைவரமான ஆவியோடு இருப்பாய் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை உன் வாழ்க்கையை நான் அனுமதித்திருக்க மாட்டேன். நீ எப்பதான் என் சமூகத்துக்கு வருவேன், உனக்கு ஒரு பிரச்சனை நான் அனுமதித்தாத என் சமூகத்துக்கு வருவேன் நான் கத்துக்கிட்டேன். அதனாலதான் ஒரு பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை அனுமதித்து உன்னை எப்படியாவது என் சமூகத்தில் தங்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்க என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உன் ஜெபத்தை நான் அங்கீகரிப்பேன்.
அலட்சியம் பண்ண மாட்டேன், அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷாலா பாக்காத்தா சியாமா லா பிரௌடா தாலியா. பயந்து போயிருக்கிறீங்களா? டிவோர்ஸ் லெட்டர் கொடுத்துட்டாங்களா? குடும்பம் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் சொல்லிட்டாங்களா? டாக்டர் டெஸ்ட் பேபி கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அன்று சொல்றார், திக்கச்சு போன அன்னாள் தேவ சமூகத்திற்கு வந்தால் அலட்சியம் பண்ணவில்லை, அவர் அங்கீகரித்தார். இன்றைக்கு உங்களை அங்கீகரிக்க போகிறார், உங்கள் குடும்பத்தை அங்கீகரிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களாங்க? விசுவாசிங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தை மறந்துடாதீங்க. பிள்ளைக்கு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ண மட்டும் வராதீங்க, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி பழகுங்க. நீ திக்கச்சவன் என்பது எனக்கு தெரியும், நீ தள்ளப்பட்டவன் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் உன் ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், அங்கீகரிப்பேன். ஏனென்று கேட்டால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஜீவ தயாபர பிதாவாயிருக்கிறார். உன் ஜெபத்திற்கு நான் பதில் தரேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த பிப்ரவரி மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்தபடியினால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தோடு இணைந்து நிற்கிற என் அன்பு சகோதரர்களுக்காய், என் அன்பு சகோதரிகளுக்காய், கர்த்தருடைய ஊழியக்காரனாய், தீர்க்க ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவனாய், உம்முடைய பிள்ளைகளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. இந்த பிப்ரவரி மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளை நேர் அலட்சியம் பண்ணாமல் உம்முடைய பிள்ளைகளை நேர் அங்கீகரிப்பேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவருடைய வியாபாரங்களை அங்கீகரிங்க, இவருடைய தொழில்களை அங்கீகரிங்க, இவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் அங்கீகரிங்க. பல நாள் வழக்குகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. ஷாப்பா கண்டாலாயா. உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஸ்ரீலங்கா தேசத்தில இருந்து ஜப குறிப்புகள் சொன்னவர்கள் உண்டு. கனடா தேசத்தில் எங்களை நேசித்து ஜப குறிப்பு சொன்னவர்கள் உண்டு. மலேசியா தேசத்தில் நேசித்து எங்களுக்கு ஜப குறிப்புகள் ஜெபமணி கொள்ளுங்க பாஸ்டர்னு சொன்னவங்க உண்டு. தமிழ்நாட்டில் எக்கச்சக்க உறவுகளை கர்த்தர் ஆவிக்குரிய உறவுகளை தந்திருக்கிறேன். என் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், எங்கள் ஊழிய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக, உடைய பிள்ளைகள் பெருகுவார்களாக. ஷாப்பாலா ராக்காலா தீசாமாயா அல்லுஃபேலேபா சந்தாலாயா. நீ பயப்படாதே, உன் ஜெபத்தை நான் அலட்சியம் பண்ணவில்லை, அதை நான் அங்கீகரித்து விட்டேன். நீ பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள ஆரம்பித்த பொழுதே உனக்கான ஜெபத்தையும் உனக்கான ஜெபத்திற்கான பதிலையும் நீ ஜெபம் பண்ணுவதற்கான கிருவியை நான் கொடுத்தேன். நான் மங்கி எறிகிற திரையை அணைக்காத தேவன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பெற்றுகிறார். உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியங்களை அலட்சியம் பண்ணாமல் அங்கீகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அலட்சியம் பண்ண மாட்டேன், உன்னை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, நீங்கள் நம்முடைய ஊழியத்தோடு இணைந்திருப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷம். அநேகர் சாட்சியை பார்த்துட்டு அநேகர் ஃபோன் பண்ணினீங்க. ஒரு சில காரியத்தினால் தொடர் ஊழியத்தின் நிமித்தமாக உங்களுடைய காரியத்தை எடுக்க முடியவில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜெபத்தை நீங்கள் ஜெப குறிப்பாய் அனுப்புங்க. தெரிந்த சகோதரிகள், ஊழியத்தோடு இணைந்து நிற்கிற அநேக சகோதரிகள் எனக்கு உண்டு, நம்முடைய ஊழியத்திற்கு உண்டு. கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஆத்துமாக்கள், ஆவிக்குரிய பொக்கிஷங்கள். அவர்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நாங்களும் அவர்களும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு நேரங்கள் வரும்போதெல்லாம் எனக்காக, என் சகோதரிக்காக, என் தாய் தகப்பனுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் சீக்கிரத்தில் நாம் சந்திப்போம். கூட இணைந்து நில்லுங்க. இந்த வீடியோவை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் திருச்சபைக்கும், ஊழியத்துக்கும் உண்டாவதாக. ஆமென். God bless you. Happy February. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.